ஆதி மனிதர்கள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. அவர்கள் படிப்படியாக உலகம் முழுவதும் பரவி பல்வேறு சூழல்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்டனர். அவர்களின் வாழ்க்கை முறை வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருந்தது. அவர்கள் கற்கருவிகளை பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடினர் மற்றும் தாவர உணவுகளை சேகரித்தனர். காலப்போக்கில் அவர்கள் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டனர். இது அவர்களின் வாழ்க்கை முறையில் புரட்சியை ஏற்படுத்தியது. அவர்களின் கலாச்சாரம் மிகவும் தனித்துவமானது மற்றும் பல நூற்றாண்டுகளாக மாறாமல் உள்ளது. கயோப்போ மக்கள் அமேசான் மழைக்காடுகளில் வாழும் ஒரு பழங்குடியினர். அவர்கள் விவசாயம், வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் ஆகியவற்றின் மூலம் வாழ்கின்றனர். கயோப்போ மக்கள் பாரம்பரியமாக சுழற்சி முறையிலான விவசாயத்தை மேற்கொள்கின்றனர். அவர்கள் சிறிய நிலப்பரப்புகளை அழித்து அங்கு சில ஆண்டுகள் பயிரிட்டு பின்னர் அந்த நிலத்தை பல ஆண்டுகள் தரிசாக விட்டுவிடுவார்கள். இந்த முறை மண் வளத்தை பாதுகாக்க உதவுகிறது. அவர்கள் சோளம், மரவள்ளிக்கிழங்கு மற்றும் பழங்கள் போன்ற பல்வேறு பயிர்களை பயிரிடுகின்றனர். அவர்கள் வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் மூலமாகவும் உணவை பெறுகிறார்கள். மேலும் குரங்குகள், பறவைகள் மற்றும் மீன்கள் போன்ற பிற விலங்குகளையும் அவர்கள் வேட்டையாடுகின்றனர். கயோப்போ மக்கள் பல்வேறு வகையான விலங்குகளை வேட்டையாடுகின்றனர். அவர்கள் வில் மற்றும் அம்புகள், ஈட்டிகள் மற்றும் ஊதுகுழல்கள் போன்ற பாரம்பரிய கருவிகளை பயன்படுத்துகின்றனர். சில சமயங்களில் அவர்கள் விஷம் தடவிய அம்புகளை பயன்படுத்தி பெரிய விலங்குகளை வேட்டையாடுகின்றனர். கயோப்போ மக்கள் உண்ணும் விலங்குகளில் முக்கியமானது காட்டுப்பன்றி. இது அவர்களின் முக்கிய உணவு ஆதாரங்களில் ஒன்றாகும். அவர்களின் சமூக அமைப்பு மிகவும் வலுவானது மற்றும் அவர்களின் பாரம்பரியங்களை அவர்கள் மிகவும் மதிக்கின்றனர். கயோப்போ மக்களின் கலாச்சாரம் பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்கள்? கயோப்போ மக்களின் திருமணச் சடங்குகள் மிகவும் தனித்துவமானவை. திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகள் இருவரும் சில சடங்குகளை செய்ய வேண்டும். திருமண நாளில் அவர்கள் ஒன்றாக நடனமாடுவார்கள் மற்றும் பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் தங்கள் பெற்றோரின் வீட்டிற்கு சென்று சில காலம் தங்குவார்கள். கயோப்போ மக்களின் திருமணச் சடங்குகளில் மிகவும் முக்கியமான விஷயம் என்றால் அது மணமகன் மற்றும் மணமகள் இருவரும் தங்கள் சமூகத்தின் பாரம்பரிய நடனங்களை ஆடுவதுதான். இது அவர்களின் கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாகும். கயோப்போ மக்கள் பொதுவாக 2 அல்லது 3 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர். சில குடும்பங்களில் 4 அல்லது 5 குழந்தைகள் வரை இருக்கலாம். அவர்களின் சமூகத்தில் குழந்தைகள் மிகவும் மதிக்கப்படுகிறார்கள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். கயோப்போ மக்கள் பொதுவாக சராசரியான உயரம் மற்றும் எடையுடன் இருப்பார்கள். ஆண்கள் சுமார் 5 அடி 6 அங்குல உயரமும் பெண்கள் சுமார் 5 அடி 2 அங்குல உயரமும் இருப்பார்கள். அவர்களின் எடை பொதுவாக 120 முதல் 160 பவுண்டுகள் வரை இருக்கும். கயோப்போ மக்களின் பாரம்பரிய உடைகள் மிகவும் தனித்துவமானவை. ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் உடல் முழுவதும் ஓவியங்கள் வரைந்து கொள்கிறார்கள். அவர்கள் இறகுகள், மணிகள் மற்றும் பிற இயற்கை பொருட்களால் ஆன அலங்காரங்களையும் அணிகிறார்கள்.
கயோப்போ மக்கள் பல்வேறு வகையான உணவுகளை உண்கின்றனர். அவர்கள் விவசாயம், வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் மூலம் உணவை பெறுகிறார்கள். அவர்களின் முக்கிய உணவுகளில் சோளம், மரவள்ளிக்கிழங்கு, பழங்கள், மீன் மற்றும் பல்வேறு வகையான விலங்குகள் அடங்கும்.